இவங்களுக்கு பின்னாடி 5, 6 கையோட பாக்குறதுக்கே ரண கொடூரமா இருக்க பெரிய பூதம் ஒண்ணு நின்னுகிட்டு இருக்கு. இப்ப அந்த பூதம் அது இருந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்து நம்ம மீகோக்கும் யூலியாக்கும் நடுவுல உட்கார்ந்துகிட்டு இவங்க என்னலாம் பேசுறாங்கங்கறத ரொம்பவே கவனமா கேட்க ஆரம்பிச்சிருது. இவ பேசுறது பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவளுக்கும் நம்மள மாதிரியே பேய்கள பாக்குற பவர் இருக்குங்கிறது தெரியுது. ஆனா இவளுக்கு இங்க இருக்க சின்ன பூதம் மட்டும் தான் தெரியுதா? இவ்வளவு பெருசா மலைமாடு மாதிரி ஒரு பெரிய பூதம் நின்னுகிட்டு இருக்கு. அத கண்டுக்காம இருக்காளே. ஒருவேளை நம்மளோட பவரும் இவளோட பவர் வேற வேற மாதிரி இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குங்க தெரியாம இது சரிபட்டு வராது. உன்னை என் வழிக்கு கொண்டு வரணும்னா நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னோட பவர் என்னங்கறத உனக்கு காமிச்சா மட்டும் தான் புரியும்னு பாக்கெட்டுக்குள்ள இருந்து நம்ம தாய் கிழவி கொடுத்த பிரேஸ்லெட் எடுத்து கையில மாட்டிக்கிட்டு, என்னோட பேர் யூலியா, இந்த உலகத்துல இருக்க சிறந்த மந்திரவாதியோட ஒரே ஒரு சிஷ்யை நான் தான். என்னோட பவரை யூஸ் பண்ணி இந்த ரூம்ல இருக்க மொத்த பேய்களை அடிச்சு விரட்டுறேன் பாருன்னு கத்திட்டு இருக்க. இவ கையில இருந்த பிரேஸ்லெட் பட்டுன்னு சதறிடுது. இப்ப இவ பேசுனதெல்லாம் கேட்டதுமே இங்க இருந்த பூதம், ஏய் குட்டி பொண்ணு, உன் கண்ணுக்கு நான் தெரியறேனா? உன்னால என்ன பார்க்க முடியுதா? உனக்கு என்னலாம் பவர் இருக்குன்னு என்கிட்ட சொல்லுனா அது ஒரு பக்கம் வெறி கொண்டு கத்த ஆரம்பிச்சிருது. ஐயோ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம கண்டதை உளறி இவ மட்டும் அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிறது இல்லாம நம்மளையும் சேர்த்து கோத்து விட்டுருவா போலயே. இப்ப என்னடா பண்ணி இதுகிட்ட தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. டக்குன்னு இவளோட மைண்டுக்கு அடிக்கடி பாக்குற ரெஸ்லிங் ஞாபகத்துக்கு வருது. இப்ப அந்த ஐடியாவை ஒரு அருமையான பிளான மாத்தி அந்த பிளான கிடுக்குப்படியா நம்ம யூலியாவோட கழுத்துல போட்டுறா. நான் இப்படி பண்றதுக்காக தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கமா மாண்புமிகு மடசாம்பிராணி. உன்னையே என்னைய இந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு இதை விட்டா எனக்கு வேற வழியே இல்லைன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, ஏண்டி நான் பாட்டுக்கு ஜாலியா 7 வெளியே உட்காந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாலிபால் விளையாண்டுகிட்டு இருந்தேன். என்னைய உதவி பண்றியான்னு உள்ள கூட்டு வந்து பேய் பிசாசுன்னு கண்ட கரும முடிச்ச கதையை சொல்லி என்ன வம்பிழுத்துக்கிட்டா இருக்க. என்கிட்ட எவ வம்பிழுத்தாலும் சரி அவளுக்கு இதுதான் நிலைமைன்னு நம்ம யூலியா கழுத்தை பிடிச்சி இறுக்கி மயக்கம் போட வச்சிடறா.